கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 70 திரிபுர அசுரர் பூஜையும் விஷ்ணுவின் மாயையும். உத்தானபாதரின் புதல்வனான துருவன் என்கிற அரசகுமாரனும் சூரியன் முதலான 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் மேஷம் முதலான ராசிகளும் விஷ்கம்பம் முதலான யோகங்களும் கரணங்களும் சகுனம் முதலான 7 ஸ்திரங்களும் வித்யாதரர் கந்தர்வர் கருடர் உரகர் ராக்ஷர்கள் யக்ஷர்கள் சித்தர்கள் குக்யகர்கள் கிம்புருஷர்கள் கின்னர்கள் பிசாசர்கள் முதலானவர்களும் பிரகலாதன் முதலான அசுரர்களும் மானிடர்களும் பசுக்களும் பறவைகளும் மரம் முதலானவைகளும் மற்றும் ஸ்தாவர ஜங்கம ரூபமான சகல ஜீவராசிகளும் மலைகள் சமுத்திரங்கள் கங்கை முதலான நதிகளும் வசிஷ்டர் முதலான தேவ ரிஷிகளும் சகல ஆவரணங்களோடு கூடிய சகல பிரம்மாண்டங்களும் லிங்க வடிவினரும் அழிவற்றவருமாகிய ஸ்ரீ மகேஸ்வரரை பூஜை செய்து வணங்கி வழிபட்டு தாங்கள் விரும்பிய பதவிகளையும் வரங்களையும் அடைந்து மகிழ்ந்திருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் அவரவர்கள் தனித்தனியாக பூஜை செய்தே சகல அபீஷ்டங்களையும் அடைந்திருக்கிறார்கள். இவர்களைப் போலவே மற்றும் பலர் ஒன்று சேர்ந்து சிவபூஜை செய்து அவரவர்களின் பாபங்களை போக்கிக் கொண்டு சகல வரங்களையும் அடைந்திருக்கிறார்கள். அவர்களில் சிலரை பற்றி நான் இப்போது உங்களுக்கு கூறுகிறேன். பூர்வத்தில் இரும்பு வெள்ளி தங்கம் ஆகிய 3 உலோகங்களினால் ஆகிய 3 பட்டினங்கள் இருந்தன. அந்த பட்டினங்கள் பூமியில் ஒன்றும் வானத்தின் மத்தியில் ஒன்றும் சொர்க்கத்தில் ஒன்றுமாக விளங்கி வந்தன. அப்பட்டினங்களை தாரகாசுரனின் புதல்வர்களான வித்யுன்மாலி தாராக்ஷன் கமலாக்ஷன் ஆகிய மூவரும் அரசாட்சி செய்து வந்தார்கள். அவர்கள் தங்கள் படை வீரர்களான 66 கோடி அசுரர்களோடு சேர்ந்து கொண்டு விளையாட்டாகவே தேவர்கள் அனைவரையும் வென்று மூவுலகங்களையும் தீராத இம்சைகளில் ஆழ்த்தி வந்தார்கள். பூர்வத்தில் அவர்கள் தங்களுக்கு என்றுமே அழிவில்லாத தன்மை வரவேண்டுமென்ற எண்ணத்தோடு பிரம்மதேவனை குறித்து கடுமையாக தவம் புரிந்தார்கள். அவர்களுடைய தவத்தின் சக்தியினால் 3 உலகங்களும் எரிந்து சாம்பலாக்கப்பட்டன. உடனே பிரம்மதேவர் தன் அன்ன வாகனத்தில் ஏறிக்கொண்டு தேவேந்திரன் முதலானவர்களால் புடைசூழப்பட்ட வண்ணம் அந்த அசுரர்களின் முன்னிலையில் தோன்றினார். அப்போது அவர்கள் அவரை நோக்கி, சிருஷ்டிகர்த்தாவே, தங்களுக்கு நமஸ்காரம். எங்களுக்கு என்றும் அழிவில்லாத நித்திய தன்மையை தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பிரம்மதேவன் அவர்களை நோக்கி, அசுரகுமாரர்களே, நீங்கள் விரும்பி கேட்கும் நித்திய தன்மையானது எனக்கே இல்லாத போது நான் எப்படி அதை உங்களுக்கு கொடுக்க முடியும்? நான் நித்திய தன்மையை பெறாதவன். என்னைப் போலவே மகாவிஷ்ணுவுக்கும் நித்திய தன்மை என்பது கிடையாது. எங்களைப் போலவே மற்றவர்களுக்கும் நித்திய தன்மையை அடையாதவர்கள்தான். அனைவருக்கும் ஈசனான பார்வதிநாதர் ஒருவர் மட்டும்தான் நித்தியமானவர். ஆகையால் அசுர சிரேஷ்டர்களே, யமனையே வென்றவரான அந்த சிவபெருமான் ஒருவர்தான் நித்தியமானவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள்
வேறொரு வரத்தை என்னிடம் கேட்டு பெற்று கொள்ளுங்கள் என்று கூறினார். பிரம்மாவே, எங்கள் மூவரையும் முறையே பூமி, அந்தரிக்ஷம், ஸ்வர்க்கம் ஆகிய இடங்களில் தங்கம், வெள்ளி, இரும்பு முதலான உலோகங்களால் ஆன 3 நகரங்கள் உண்டாக்கி அவை 1000 வருஷ காலத்திற்குப் பிறகு ஒன்று சேர வேண்டும். அப்போது வேதங்களில் அரும்பொருள் என்று எவரை குறிப்பிட்டிருக்கிறார்களோ, எவருக்கு என்றும் அழிவில்லாத நித்தியத்தன்மை உண்டாகி இருக்கிறதோ அப்படிப்பட்டவர் வந்து ஒரே நொடியில் ஒரே பாணத்தில் இந்த முப்புறங்களையும் சம்ஹரிக்க வேண்டும். அதே சமயத்தில்தான் எங்களுக்கு அழிவும் ஏற்பட்டு விட வேண்டும். மேலும் எங்களுக்கு ஏராளமான ஐஸ்வர்யங்களையும் ஒப்பில்லாத பராக்கிரமத்தையும் அந்த நரகங்களில் அசுர குலத்தினர் வசிப்பதற்கு வேண்டிய சகல வசதிகளையும் உண்டாக்க வேண்டும். மேலும் எங்களுக்கு சொந்தமான இந்த 3 பட்டினங்களும் நினைத்த மாத்திரத்திலேயே நினைத்த இடங்களிலெல்லாம் சஞ்சரிக்கக்கூடிய தன்மையையும் பெற வேண்டும் என்று அசுர சகோதரர்கள் வேண்டிக் கொண்டார்கள். பிரம்மதேவனும் அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுத்துவிட்டு தம் உலகத்திற்குச் சென்றார். அப்போது ஆங்காங்கே பதுங்கியிருந்த அசுரர்களெல்லாம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த அசுர சகோதரர்கள் மூவரையும் பெரிதாக புகழ்ந்து கொண்டாடி ஏராளமான வெகுமதி பொருட்களோடு தங்கள் புத்திரிகளையும் அவர்களுக்கு கல்யாணம் செய்து கொடுத்து தங்கள் கஷ்ட நஷ்டங்களையும் அவர்களிடம் சொல்லி போக்கிக் கொண்டு வெகு சௌக்கியமாக இருந்து வந்தார்கள். அப்போது அசுர சகோதரர்கள் மூவரும் மாயையில் வல்லவனான மயனை நினைத்தார்கள். அவனும் உடனே அங்கு வந்து அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு ஏற்ற விதத்தில் இரும்பு, வெள்ளி, தங்கம் என்பவற்றால் 3 பட்டினங்களையும் அவற்றில் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட ஏராளமான மாட மாளிகைகள், பிரம்மாண்டமான கோபுரங்கள், இரத்தின தோரணங்களினால் அலங்கரிக்கப்பட்ட அநேக வீதிகள் முதலானவற்றையும் நிர்மாணித்தான். அந்த பட்டினங்களை மற்ற அசுரர் புடைசூழ 3 அசுர சகோதரர்களும் பார்வையிட்டு பெரிதும் மகிழ்ந்து மயனை அநேக முறைகள் பாராட்டி புகழ்ந்தார்கள். பிறகு அவர்கள் அந்த மயனையே தங்களுடைய சிறந்த ஆலோசகனாக கருதி அவனிடமே சகல நன்மை தீமைகளையும் பற்றி கேட்டு விசாரித்தார்கள். அதனால் பெரிதும் மகிழ்ச்சியடைந்த மயன் அந்த அசுர சகோதரர்கள் மூவரையும் நோக்கி, அசுர சிகாமணிகளே, 1000 வருஷ காலத்திற்குப் பிறகு சர்வேஸ்வரனான அந்த பரமசிவன் ஒருவராலேயே ஒரே பாணத்தினால் உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும் என்று நீங்கள் நித்திய தன்மைக்கு நிகரான வரத்தை அடைந்திருப்பது மிகவும் அறிவு விவேகமுள்ள காரியமாகும். இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் கூறும் அபிப்பிராயத்தையும் நீங்கள் சற்று கேட்க வேண்டும். ஏனென்றால் தேவர்களுக்கெல்லாம் தலைவரான கைலாசபதி அதி துரிதமாக செல்லக்கூடிய அம்புகளையும் கெட்டியான வில்லையும் தம்மிடத்தே கொண்டிருப்பவர். சகல ஆத்மாக்களுக்கும் அவரே பொக்கிஷமாக இருப்பவர். உலகங்கள் அனைத்திற்கும் நாயகராக இருப்பவரும் அவரே. பகைவர்களிடத்தில் பொறுமை காட்டாதவர் என்றும் தம்மை வணங்கி தொழும் பக்தர்களிடத்தில் அளவு கடந்த அன்பு கொண்டிருப்பவர் என்றும் அத்தகைய பக்தர்கள் விளைவிக்கும் தவறுகளை பொறுத்தருள்பவர் என்றும் அதிகூர்மையான ஆயுதங்களை தரித்திருப்பவர் என்றும் வேதங்கள் அனைத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையால் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை அனைவருமே வணங்கி பூஜிப்பது முறையாகும். அப்படி அப்பெருமானை பூஜை செய்து வழிபட்டால் உபத்திரவங்கள், பகைவர்கள், வியாதிகள், துஷ்ட கிரகங்கள் ஆகிய அனைத்தும் நீங்கி உள்ளத்திலும் நிம்மதி பிறக்கும்.
ஆகையால் நீங்கள் உங்கள் சுற்றத்தினர் அனைவரோடு கூட அவரை லிங்கமூர்த்தியில் எந்நேரத்தில் எப்போதும் வணங்கி வழிபட வேண்டும். சகல உலகங்களுக்கும் நன்மையை அளிக்கவல்ல அவரை நீங்கள் இவ்வாறு வழிபட்டால் அவர் அருளால் உங்களுடைய பகைவர்கள் எல்லாம் நாசமடைவார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.